ஸோ டாக்டர் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஒரு டூரே வந்து கிளினிக் டூரே காட்டினீங்க, நிறைய விஷயங்கள் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் யூ ஹேவ் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஹியர். கிளினிக் தாண்டி இங்கே வந்துட்டு ஓடியாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ், அது அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. ஐ வாண்ட் நோ மோர் அபவுட் திஸ் கிளினிக். ஸோ இந்த கிளினிக் பார்த்தீங்கன்னா வி ஆர் மேக்ஸ் ஹேர் கிளினிக். வி ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஹேர். இப்போ நிறைய கிளினிக்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் பார்ப்பாங்க, வெயிட் லாஸ் பார்ப்பாங்க. பட் இந்த கிளினிக் வந்து வி ஆர் ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஆன் ஹேர். பட் ஹேரில் வரும்போது எல்லாமே ஃப்ரம் உங்களோட கிளினிக்கலாக இருக்கட்டும், உங்களோட சர்ஜிக்கலாக இருக்கட்டும், இல்லை நான் கிளினிக்கலாகவும் இருக்கட்டும். வி ட்ரீட் ஈவன் கிட்ஸ், older people, men, women, so everything from all price ranges we have. So hair க்கு inclusive A to Z எல்லாமே இருக்கு. இந்த பர்டிகுலர் கிளினிக் பார்த்தீங்கன்னா 2004ல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 decades கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 21 years தாண்டிட்டோம். அண்ட் வி ஆர் ரைட் நவ் இன் சென்னை நுங்கம்பாக்கம் பிரான்ச், சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வரும். வி ஆல்சோ ஹேவ் இன் பெங்களூர், ஹைதராபாத், கோயம்புத்தூர், டெல்லியில் இருக்குது. தீஸ் ஆர் ஆர் இந்தியன் பிரான்ச்சஸ். We also have international branches. So Dubai la irukku, Singapore, we are coming up in Turkey as well. So எப்படி சொல்றது, we are able to be in all locations providing hair treatments for a lot of people. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போ நிறைய கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் பிஆர்பிஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வெறும் சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டுடியோஸ் வந்து இப்போ ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. டென்டல் கிளினிக்ஸ் நிறைய பேர் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக். நீங்கள் வெளியே பார்த்தீங்கனாலே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்னு தான் சொல்லி லைசன்ஸே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ப்ராப்பர் கிளினிக் வேர் வி டூ சர்ஜரிஸ். ஸோ அது இட் இஸ் மேம். நீங்கள் வந்துட்டு பேசுகிறப்போ இன்டர்நேஷ்னலாக நீங்கள் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறப்போ ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரீஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நீட் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸ், பீப்புள் தே கம் ஃப்ரம் தேர். இப்போ நீங்கள் துபாய் பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர், அங்கேருந்து கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வர்றதுக்கு பதிலாக வி தாட் வை டோன்ட் வி கோ டு தோஸ் பிரான்ச்சஸ் அண்ட் கிவ் தம் தேர். ஏன்னா அங்கேயுமே பண்ணுறாங்க, பட் நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்க ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வர்றதுக்கு வி தாட் வில் ஹேவ் the clinics there. So இந்த ஹப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா UAE, மிடில் ஈஸ்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர் ஹேர் எப்பவுமே டைடாகவே இருக்கும். ஸோ உள்ளே ஸ்வெட் ஆகி உங்களுக்கு அந்த ஒரு பிஹெச் இம்பேலன்ஸ் ஆகி ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும். when it comes to உங்களோட இந்த டர்க்கி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹப். ஸோ பீப்புள் கோ தேர், கெட் இட் டன். ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து அங்கேருந்து பீப்புள் கம் ஹியர். ஸோ வி தாட் வில் கோ தேர். லைக் நம்ம இந்தியன் கிளைண்ட்ஸையும் தாண்டி இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் இவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் இருக்குது? ஸோ இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அவங்களுக்கு ஹேர் டெக்ஸ்சர் வேற விச்சவர் கண்ட்ரி தே ஆர், அது சேமாக தான் இருக்கும். ஏன் அங்கேருந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணி வராங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க. சிங்கப்பூரில் வந்து அந்த ஒரு பிஆர்பி ஜிஎஃப்சி கான்செப்டே இல்லை. நோபடி சப்போஸ் டு இன்ஜெக்ட் பிளட் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுற அந்த கான்செப்ட் பை அவங்க கவர்மெண்ட் இட் இஸ் நாட் அலவுட். அதனால தோஸ் கிளைண்ட்ஸ் தே கம் ஹியர், இந்த மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ், ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வை தே ஸ்பெசிஃபிக்லி சூஸ் அஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கன் ரேஸ் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் கர்லி ஹேர். ஸோ கர்லி ஹேர் வந்து லாட் ஆஃப் அதர் கிளினிக்ஸ் வந்து தேல் நாட் பி ஸ்பெஷலைஸ்ட். அந்த மாதிரி டூல்ஸ் இருக்காது, இல்லை அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அவங்க டாக்டர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும், மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவங்கவுங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் தே கம் ஹியர், வி ப்ரொவைட் ஃபார் எவ்ரிபடி. இட்ஸ் லைக் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி, எவ்ரிஒன். என்னனாலுமே நம்ம இங்க வந்து கண்டிப்பா ட்ரீட் பண்ணிக்கலாம். நான் இங்க நீங்க எங்களுக்கு டூர் காட்டுறப்ப வந்து பிஆர்பி இல்லைன்னா ஜிஎஃப்சியா இருக்கணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ மோர் அபவுட் இட். ஐ வாண்ட் நோ மோர் டீடைல் அபவுட் இட். ஸோ பேசிக்லி ஹேர் ஃபால் அப்படின்னு பார்க்கும்போது there's an entire ஸ்டேஜ். எடுத்தோடனே பால்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் இட் வில் தின், பிரேக் ஆகும். அண்ட் தென் ஸ்லோலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் எக்ஸ்போஷர் வரும். பசங்களுக்குன்னா சைடில் ஏறும், கேர்ள்ஸ்னா இந்த மிடில் பார்ட்டிஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்கின் எக்ஸ்போஷர் நல்லா வந்து பால்ட் ஆகும். ஸோ வி ஹாவ் அ கிளாசிஃபிகேஷன். மென்னு பார்த்தீங்கன்னா நார்வுட் ஸ்கேல் இருக்குது, ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா லூட்விக் ஸ்கேல், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கன்சல்டேஷன் அவங்க வரும்போதே அவங்களோட அசஸ்மெண்ட் பொறுத்து அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்குன்னா நம்மளோட ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட் இஸ் மோர் தென் எனஃப். நம்ம ஸ்கின்னை வந்து அந்த ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே ஹேர் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதையும் தாண்டி நல்லா தின்னிங் இருக்குது, ஹேர் பிரேக் ஆகுது அப்படின்னா வி கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் கால் ரிட்டென்ஷன் ட்ரீட்மெண்ட். ரிட்டென்ஷன்னா இருக்கிற ஹேரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஹேர் வந்து யூ கேன் கீப் இட் ஆன் யுவர் ஹெட், கொட்டாது. ஸோ இந்த ஸ்டேஜில் யாரெல்லாம் வருவாங்கன்னா ஸ்கின் எக்ஸ்போஷருக்கு முன்னாடி ஸ்டேஜ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் வரதான் நம்மளோட இந்த பிஆர்பி,
ஜிஎஃப்சி எல்லாம். ஸோ மோஸ்ட்டாக எல்லா கிளினிக்ஸ்லையும் பண்ணுறது தான். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். இப்போது எல்லாருக்கும் இட்ஸ் நாட் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். அவங்கவுங்க நீடு பொறுத்து தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ இப்போ பிஆர்பி எடுத்தாலே என்ன கான்செப்ட்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ நம்ம பிளட்டை எடுத்து நம்மளோட டபிள்யூபிசிஸ் வந்து நம்ம ஹேருக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி. ஸோ எப்படின்னா நம்ம பிளட் எடுத்து ஒரு சென்ட்ரிஃபியூஜன் ஒரு மிஷினில் போடும்போது பிளாஸ்மா தனியாக வரும். அதை இன்ஜெக்ட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் வந்து பிஆர்பின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஏன்னா கையில் இருக்கிற பிளட்டும் தலையில் இருக்கிற பிளட்டும் இஸ் சேம் திங். உங்கள் பிளட் அந்த அளவுக்கு நல்லா இருந்தால் மேபி அது கேட்கலாம், பட் மோஸ்ட்டாக அது கேட்காது. ஸோ எங்களோட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களோட கிட்லேருந்தே வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நார்மலாக வெளியே பார்க்குறீங்கன்னா டெஸ்ட் டியூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எங்களோட கிட் வந்து இட்ஸ் அ க்ளோஸ்ட் கேஸ்கேட் கிட். க்ளோஸ் கேஸ்கேட் கிட்னா உங்களுக்கு மேக்ஸிமம் க்ரோத் ஃபேக்டர்ஸ், உங்களுக்கு இந்த கண்டாமினேஷன் இல்லை, உங்களுக்கு இந்த ஹீட் நம்மளோட அந்த செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டூலே வந்து டிசைன்டாக இருக்கும். உங்களோட பிளாஸ்மாவில் வந்து உங்களோட ஹேர் லாஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்து, இப்போ இன்கேஸ் வைட்டமின்ஸ் கம்மியாக இருக்குன்னா வைட்டமின்ஸ் மிக்ஸ் பண்ணுறது, ப்ரோட்டீன் உங்கள் ஹேர் பிரேக் ஆகுதுன்னா ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும், ஸோ ப்ரோட்டீன்ஸ் மிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஹேரோட டெக்ஸ்டர், ஹேர் ஃபால் டைப் பொறுத்து நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணி வில் இன்ஜெக்டட். ஸோ பிஆர்பி வந்து இங்கே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுறாங்க. எது பண்ணாலும் வி டூ இட் வித் லோ லெவல் லேசர் தெராப்பி. இப்போ நீங்கள் அந்த மிஷின் பார்த்தீங்க, ஹெட்டில் நம்ம பிளேஸ் பண்ணோம். அதோட அல்டிமேட் என்னதுன்னா நம்மளோட முடியோட வேருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ லேசர் வந்து இது கோல்ட் பீம் லேசர், ஸோ ஹீட் ஆகாது, ஸோ பேஷண்ட்டுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து இருக்கிற ஹேரை நல்லா ஹெல்த்தியாக பூஸ்டாக அந்த கொட்டுறது கம்மி பண்ணி இட் வில் பி there. அதையும் தாண்டி when you go then you go for transplant. பட் எல்லாருக்குமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ ஃபுல்லாக பால்ட் ஆயிடுச்சுன்னா பண்ண முடியாது. நிறைய பேர் என்னன்னா எனக்கு ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நான் வந்து சர்ஜரி பண்ணுறேன், அது வரைக்கும் இந்த டேப்லெட்ஸ் இந்த ஆயில்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஒரு தப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் போயிடுச்சு, டோனர் வீக் ஆயிடுச்சுன்னா சர்ஜரி பண்ண முடியாது. ஸோ சர்ஜரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அது தாண்டிட்டோம்னா நம்மளோட காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். எஸ், அண்ட் பீப்புள் ஆர் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருப்பாங்க. தே கோ ட்ரை, நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆனதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ தே பிகம் ஸ்கெப்டிக்கல். இல்லை எனக்கு ஏதோ ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே வருவாங்கல்ல. அந்த ஒரு விஷயம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ வென் இட் கம்ஸ் டு ஹேர், இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருக்கணும், வாட் இஸ் த கரெக்ட் டைம்? கரெக்ட் டைம் உங்களுக்கு ஸ்கின் எக்ஸ்போஷர் இல்லை, ஆனால் உங்களுக்கு பெருசாக வந்து இப்போது நம்ம மக்கள் எப்படின்னா அந்த டேமேஜ் தெரிய ஆரம்பிக்கும் போது தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த டேமேஜ் தெரியறதுக்கு முன்னாடியே ட்ரீட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஹேர் இருக்கும்போது அந்த ஹேருக்கு ஹெல்த் கொடுங்க. ஹேர் போக ஆரம்பிச்சதுன்னா அந்த ஒரு 50% 40% ஸ்கின் எக்ஸ்போஷர் இருக்கும்போது இட்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். ஃபுல்லாக பால்ட் ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் நார்மலி வில் நாட் ரெக்கமெண்ட். ஓகே, ஸோ பாதி முடி இருக்குது, பாதி முடி போயிருக்குன்னா தட் இஸ் ஐடியல் கேஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா நான் நிறைய முடி, ஏன்னா இங்கேருந்து தான் எடுக்க போகிறோம், இன்னொருத்தவங்க முடி கொடுக்க முடியாது. ஸோ நான் இங்கேருந்து முடி எடுத்துட்டு சின்னதாக இருக்கிற இடத்துல நிறைய முடி வச்சு அடர்த்தி கொடுத்துருவேன். எனக்கு ஏரியா பெருசாக ஆக எனக்கு இங்கேருந்து எடுக்கிறது பத்தாது. ஸோ அந்த ஒரு இப்போ நம்ம ஸ்கேலுன்னு வச்சோன்னா நார்மல் ஸ்கேலில் ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 வந்து பெஸ்ட் கேஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். ஸ்டேஜ் 6 ஸ்டேஜ் 7 போகும்போது கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பின்னாடி வந்து காஸ்மெட்டிக் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நார்மலி உங்களுக்கு அந்த ஸ்கின் எக்ஸ்போஷர் தெரியும் போதே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் பெஸ்ட். ஏன்னா நம்மளோட டோனர் ஹெல்த்துமே இருக்குது. ஃபுல்லாகவே போயிடுச்சுன்னா டோனருமே வீக் ஆகும். அப்போது வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு வளரல அப்படின்னு பார்க்க தட்ஸ் நோ பாயிண்ட். when you're healthy prime timeல இருக்கும்போது பண்ணுறது இஸ் பெஸ்ட்.